பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு பாட்டில் பாக்கெட் எவ்வளவு விக்கிறீங்க? 100 பாக்கெட் 100 ரூபா. பாருங்க பாட்டிலும் விக்கிறாங்க. பிளஸ் இங்க பாருங்க 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 சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்னன்னு தெரியல. அந்த கடை என்னன்னா க்ளோஸ் பண்ணு 7142 கடை எண் பாருங்க. இவருதாங்க பாரு. வீடு எடுக்கிறீங்க, காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர் திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சி திமுக இவ்வளவு அசிங்கமா. இப்படி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையையும் பின்னணியையும் கண்டறிந்த காவல்துறையினர் கைது படலத்தையும் அதிகரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாரில் கள்ளத்தனமாக கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக இந்த வீடியோ வெளியான சூழலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பாரதியார் தெருவை சேர்ந்த கருத்தமான் ரவி மற்றும் அவருடைய உறவினர் நண்பர்களான இளங்கோவன் இவங்கெல்லாம் சேர்ந்து வேணும்னே இந்த பாருடைய உரிமையாளரான ஜோதிவேலுவோட ஏற்பட்ட முரண் காரணமா அவங்களே கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை எடுத்துட்டு போய் அங்க வச்சு போலித்தனமா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணது விசாரணையில தெரிய வந்திருக்கு. பாக்கெட் எவ்வளவு விக்கிறீங்க? 100 பாக்கெட் 100 ரூபா. பாருங்க பாட்டிலும் விக்கிறாங்க. பிளஸ் இங்க பாருங்க 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 சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வளமாதேவி பஞ்சாயத்துல கடை என்னன்னு தெரியல. அந்த கடை என்னன்னா க்ளோஸ் பண்ணு 7142 கடை எண் பாருங்க. இவருதாங்க பாரு. வீடு எடுக்கிறீங்க, காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர் திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சி திமுக இவ்வளவு அசிங்கமா. இதன் அடிப்படையில ரவியை கைது பண்ணின போலீசார் ஜோதிவேலு அனுமதியின்றி பார் நடத்தியதால அவரையும் கைது பண்ணிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில விசாரணையை தொடர்ந்த காவல்துறையினர் எங்கெல்லாம் அனுமதியின்றி பார்கள் நடத்தப்படுதோ பார் உரிமையாளர்கள் அனைவரையும் கைது பண்ணிருக்காங்க. இப்படி சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கைது நடவடிக்கையை காவல்துறையினர் முடுக்கி விட்டிருக்காங்க.